ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். நம்ம அமலா வில்லேஜ் ஃபுட்டில் வந்து நம்ம 2 நாளாக தொடர்ந்து வீடியோ போடுறோம். எல்லாருமே பார்த்து அமலா வில்லேஜ் லைஃப் அமலா வில்லேஜ் லைஃப்பில் நம்ம 2 நாளாக வீடியோ போடுறோம். எல்லாருமே நல்லா இருக்குக்கா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம பேச தான் போகிறோம். டெய்லியும் பேச தான் போகிறோம். டெய்லியும் பேச போகிறோம். என்னென்னா இப்போ கொஞ்ச நாள் நடந்ததோ அது எல்லாத்தையும் நம்ம பேச போகிறோம். அதுதான் இது. இன்றைக்கி வந்து என்னென்னா, நான் நிறைய பேர் வந்து இப்போ மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி என்ன கேட்குறாங்கன்னா, எங்கக்கா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, என்ன இது ட்ரீட்மெண்ட்டை பற்றின அப்டேட் கொடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டை பற்றின ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் அடுத்தடுத்து நாங்கள் சொல்லுவோம். இப்போ வந்து சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, அவ்வளவுதானே தவிர சொல்லக்கூடாதுங்கிறது கிடையாது. கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் வீடியோ நாங்கள் அடுத்தடுத்து அதுக்கான வீடியோ போடுவோம். நாங்கள் எங்கே பார்த்தோம், எந்த டாக்டர்கிட்ட பார்த்தோம், எவ்வளோ செலவானது, என்ன ட்ரீட்மெண்ட்டுங்கிற ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வந்துடும். ஆனால் சொல்லாமல் இருக்க மாட்டோம். இன்னும் கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் சொல்லிவிடுவோம். டாக்டர்கிட்டையும் நாங்கள் வந்து பர்மிஷன் வாங்கிட்டோம். அதனால் வந்து கூடிய சீக்கிரம் அந்த தகவல் வந்துடும், உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ வந்து டாபிக் இப்போ தான் வருது, டாபிக்குள்ளே போடுறோம். இப்போ சொல்ல கொஞ்சம் நமக்கும் நாங்களும் இப்போ ஒரு 8 வருஷமாக நாங்களும் குழந்தைக்காக காத்திருந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போகிறோமா. எங்களுக்கும் அது வந்து சரி எனக்கு நல்லபடியாக அமைஞ்சு நல்லா ஆனதுக்கப்புறம் தான் நான் கான்ஃபிடெண்ட்டாக நான் உங்ககிட்ட பேச முடியும். அதனால தான் அந்த டைம் எனக்கு நல்லபடியாக அந்த ட்ரீட்மெண்ட் இதாகி எனக்கு சீக்கிரம் நல்லபடியாக எல்லாம் நடந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட நாங்கள் எல்லாத்தையும் சொல்லணும். அப்போ தான் நல்லா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கேப்பு. அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம், அந்த பேர் சொல்ல மாட்டுறாங்க அப்படின்லாம் இல்லை. கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம். ஒரு கமெண்ட்ஸ் கூட வந்துச்சு தான், ஏன் சொன்னால் நாங்களும் தெரிஞ்சுவோம்ல அப்படின்ட்டு. இது சொல்லக்கூடாதுன்னு இல்லை, இன்னும் கொஞ்சம் நான் வெயிட் பண்ணுங்க, அவ்வளோதான். ஆமாம். அப்புறம் இன்னொன்று வந்து மெசேஜ் பண்ணுற சிஸ்டர்லாம் நாங்கள் சென்னையில் இருக்கோம், கோயம்புத்தூர், அந்த சேலம் அந்த சைடெலாம் சொல்லி மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க. இப்போ வந்து எங்கள் ஊரை சுற்றி உள்ளவங்க, இப்போ நான் எங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன்னா திருத்துறைப்பூண்டிலேருந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எங்கள் ஊர்லேருந்து திருத்துறைப்பூண்டி வந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ட்ரீட்மெண்ட்டு. ஹாஸ்பிட்டல் வந்து 15 கிலோமீட்டரில் இருக்குது. இப்போ நீங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்தெல்லாம் மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க, நீங்கள் எங்கே பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் சிஸ்டர், நாங்களும் அங்கேயே பார்க்குறோம். ஆனால் வந்துட்டு அது சாத்தியமே ஆகாது. நம்ம அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்து பார்க்கணுங்கிறது சாத்தியமாகாது. இப்போ வந்து நான் என்னோட ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்க வந்து வேளாங்கண்ணி, பூம்புகார், பட்டுக்கோட்டை தாண்டி அதிராம்பட்டினம், இது மாதிரி இங்கே ஒரு 50 கிலோமீட்டர் உள்ள தூரத்துலேருந்துலாம் இங்கே பார்த்தாங்க தான். அது வந்துட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். திருச்சி, தஞ்சாவூர்லேருந்துலாம் வந்தாங்க. திருச்சி, ஆமாம், திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் வர்றாங்க. ஆனால் அதையும் தாண்டி தூரமாக உள்ளவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போகிறோம்னா நம்ம டாக்டர் வர சொல்கிறப்பெல்லாம் கரெக்டாக போகணும், ரெகுலராக போகிற மாதிரி இருக்கும். நான் கூட வீடியோ போட்டிருப்பேன், 15 நாள் 10 நாள்லாம் ரெகுலராக போகிற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து நாங்கள் 8 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு வந்தோமா, 15 கிலோமீட்டர் தூரம் தான் எங்களுக்கு திருத்துறைப்பூண்டிலேயே எனக்கு இவ்வளோ நல்ல ஒரு டாக்டர் இருந்திருக்காங்க. ஆனால் எங்களுக்கு தெரியல பாருங்க. எனக்கு இப்போ தான் எங்களுக்கே தெரிய வந்திருக்கு. இப்போ 8 வருஷமாக தஞ்சாவூரில் பார்த்துருக்குறோம், திருப்பூரில் பார்த்துருக்குறோம். ஆமாம், தஞ்சாவூர், திருப்பூர்லாம் நம்ம பார்த்தோம். எங்களுக்கு இங்கே தான் இருந்திருக்காங்க, நமக்கு தெரியலை. அது நம்ம அப்படியே ஒருத்தர் மூலியமாக அப்படியே தெரிய வந்து தான் நாங்கள் இப்போ போனது. அது மாதிரி உங்கள் ஊர் பக்கத்துலேயும் வந்து நல்ல டாக்டர்லாம் இருப்பாங்க, நல்ல ஹாஸ்பிட்டல்லாம் இருப்பாங்க. நல்லா தேடி பிடிச்சி நீங்கள் போய் பாருங்கள். ஆனால் இங்கே கிட்டக்க உள்ளவங்க கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன். அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக நான் பார்த்த இடத்துல நீங்களும் பார்க்கலாம். நாங்கள் வந்து அந்த டாக்டர் அவங்க எந்த ஹாஸ்பிட்டல்னு சொன்ன பிறகு இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் இங்கே தான் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ரூம் எடுத்து வீடு எடுத்து தங்கிட்டு வர வந்து பார்த்துக்கலாம். இப்போ சேலத்துலேருந்து நிறைய பேர் கேட்குறாங்க, அந்த விழுப்புரத்துலேருந்து நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த மாதிரி அங்கே அதெல்லாம் தூரமாக இருக்கிறதுல நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த டாக்டர் அவங்கள்ட்ட வந்து கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே, இங்கே உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துட்டு அப்படின்னாக்கா நீங்கள் இங்கேயே ஒரு வீடு எடுத்து தங்கிக்கிட்டு இங்கேயே நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் தூரமாக இருக்கிறவங்க வந்து இங்கே இப்போ டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிட்டு அப்படின்னா நம்ம இங்கே வீடோ ரூமோ எடுத்து தங்கி நீங்கள் பார்க்குற மாதிரி தான் ஆகும். அப்படி இல்லை
இல்லைன்னா உங்கள் ஊர் பக்கத்துலேயுமே நல்ல நல்ல டாக்டர் இருப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட நமக்கு என்ன பிரச்சனையோ அதை சொல்லி நம்ம பார்த்துக்கிறது இன்னும் நல்லது தான். நமக்கு சுற்றியே இருப்பாங்க, ஆனால் நம்ம கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்குது. தெரியாது, இப்போ நாங்கள் எப்படி தெரியாமல் இருக்கோம், அந்த மாதிரி தான். நான் இன்னைக்கு வந்து நான் வேறு எதை பேசுவோன்னு நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நான் வேறு இதை பற்றி யோசிச்சுருந்தேன், நமக்கு நடந்தது இதை பற்றி பேசுவோமான்னு. இவங்க கமெண்ட்ஸ்லேயும் கேட்குறாங்க, நிறைய மெசேஜ் வாட்ஸ்அப்லேயே வந்தது. இப்போ நான் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணாதனால நான் இந்த வாட்ஸ்அப் மெசேஜெல்லாம் நான் பார்க்கல, அவங்க தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கனால எல்லோரும் கேட்குறாங்கல்ல, அதுக்கு நம்ம இன்றைக்கி சொல்லிவிடுவோம் அப்படிங்கிறதுனால தான் நான் அப்படி யோசித்து சொல்கிற மாதிரி இருக்குது. இல்லை ட்ரீட்மெண்ட்டை பற்றினதும் இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது, அது சொல்லாமல் நான் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கேன். நாங்கள் வந்து நம்ம திருத்துறைப்பூண்டியில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தது, திருத்துறைப்பூண்டியில் தான் தங்கி இருந்தது. நான் என்றைக்கு தங்கணுன்னா மார்ச் மாதம் 29ஆம் நாங்கள் அங்கே தங்க ஆரம்பித்தோம். வீட்டுக்கு என்றைக்கு வந்தோன்னா ஜூலை 10ஆம் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு மாதம் 5 நாள் ஆகுது, 4 நாள் ஆகுது நாங்கள் வீட்டுக்கு வந்து. அந்த கம்ப்ளீட்டாக ஒரு 2 மாதத்துக்கிட்ட 2 மாதம் 2.5 மாதம் கிட்ட நாங்கள் அங்கேயே தான் தங்கியிருந்தோம். அப்புறம் வந்து அப்போ நம்ம இது மாதிரிலாம் தங்கியிருக்கிறப்ப நமக்கு யாராவது ஹெல்ப்புக்கு கண்டிப்பாக ஆள் தேவை. இவங்க வந்துட்டு யாரும் வரக்கூடாதுன்ட்டாங்க. எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா தங்குற மாதிரி இருந்தது, வேணான்ட்டாங்க. ஏன்னா ஏதாவது எனக்கு இப்போயே வீட்டில் ஏதாவது நான் கேட்குறேன், உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு கேட்டால் இருக்குன்னு எங்கள் அம்மாவோ மாமியோ கொஞ்சோண்டு கொடுத்துட்றாங்க, ஏதோ ஒன்று கொடுத்துட்றாங்க. சக்கரை பத்தலை டீ இல்லைன்னா கொஞ்சம் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது எனக்கு கொடுத்துருவாங்களோ என்னவோங்கிற பயத்தில் இவங்க யாரும் எனக்கு அங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க தான் பார்த்துக்கிட்டாங்களே. அங்கே இருக்கிறப்ப எனக்கு சாப்பாடுலாம் எனக்கு அங்கேயே வந்துடும், அதனால வந்து இவங்க மட்டும் கடையில் சாப்பிட்டுப்பாங்க. சாப்பாடு எனக்கு அங்கே கொடுக்குறதுனால இவங்க அந்த ட்ரெஸ் துவைச்சி போடுறது, எனக்கு டேப்லெட் எடுத்து கொடுத்து பார்த்துக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்க தான், நாங்கள் 2 பேரும் தான் அங்கே இருந்துக்கிட்டோம். எடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு நமக்கு அங்கே பார்த்துக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம அம்மாவோ ஹஸ்பண்டோ யாரோ ஒருத்தர் தேவைப்படும் தான், அந்த மாதிரி தான் இருக்கணும். அது மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு தூரத்துலேருந்து வர்றவங்க அதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும். ஆனால் வந்து நம்ம இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே வர்றோம்னா அமௌண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் செலவாகும், அதையும் நம்ம முன்னாடியே இது பண்ணிக்கணும். நாங்கள் தஞ்சாவூரில் பார்த்தப்பே வந்துட்டு எவ்வளோ ஆகும் என்னங்கிறது அந்த ஹாஸ்பிட்டலில் ஒன்று சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து அதனால தான் அமௌண்ட்டு கொஞ்சம் பெருசாக சொல்லியிருந்ததுனால தான் நான் 2 வருஷம் கேப் விட்டுருந்தோமே. இல்லைன்னா நாங்கள் அங்கேயே திரும்ப போகிறதா தான் இருந்தது. ஒரு 2 வருஷம் கேப்பை விட்டு நம்ம இங்கே போயிருந்தோம். இங்கேயும் அதே மாதிரி தான் வந்திருக்கு. அது என்ன, நான் எல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்கோம், எல்லாமே நான் அடுத்தடுத்ததில் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ அப்புறம் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை பற்றின டவுட்டு நிறைய சொல்கிறாங்க, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ வாங்கினது மன்னார்குடி, அவங்க இன்னைக்கு மன்னார்குடி போயிட்டு வந்தாங்க, எல்லாத்தையும் எடுத்து வந்துருக்கான். நல்லா இருக்குடா அவங்க அவர் எங்கள் அம்மா சொன்ன மாதிரியே கரெக்டாக அந்த செடியை போய் பார்க்குறாங்க. அவனுக்கு பிடுங்கலை மாமியார் செடியை, வந்த உடனே இந்த மண்ணை நோண்டுறானா, அப்படி இல்லைன்னா அவனுக்கு வந்து வந்த உடனே அந்த செடியில் உள்ள காயை பறிக்கிறதா அவனுக்கு விளையாட்டு. ஜேசிபி ரொட்டேட் ஆகுதே. ஏமா குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ஜேசிபி பிடிக்குது? குழந்தைக்குன்னு இல்லை, நானும் 1/2 மணி நேரம் இன்னும் பார்ப்பேன் தான் வேடிக்கை. எனக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே. ஜேசிபி இன்னைக்கு வாங்கியிருந்துருக்குறாங்க, இன்னைக்கு அவங்க மன்னார்குடி போனாங்க தாலுக்கா ஆஃபீஸு, இப்போ வாங்கியிருந்துருக்குறாங்க. நல்லா இருக்குது. அதனால என்ன கமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து என்ன டவுட்டு ட்ரீட்மெண்ட்டை பற்றி இப்போ வந்து குழந்தைக்காக வெயிட் பண்ணுறோம் நிறைய பேர். சிஸ்டர் நாங்கள் 10 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது. எல்லாருமே உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக அதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஆனால் இப்போ சொல்ல முடியாத சுச்சுவேஷன் அதுதான், யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம், கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ வந்துட்டு எப்படி இருக்கும்னு தெரில, எடிட் பண்ணி பார்ப்போம், நல்லா இருந்ததுன்னா அந்த வீடியோ வரும், அப்படி இல்லைன்னா அன்றைக்கி வீடியோ வராது. ஏன்னா எனக்கு இப்போ வந்து என்ன நடந்ததுங்கிறத நம்ம சரளமாக பேசணும்னா நான் பாட்டில் சொல்லிடுவேன். நம்ம இப்போதைக்கு அதை சொல்லக்கூடாதுங்கிறதுனாலே எனக்கு எப்படி பேசணுன்னே வரமாட்டேங்குது. யோசித்து பேசுகிறதுனால நான் நல்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானது ஏதாவது நான் ஒரு 5 நிமிஷம் பேசுகிறோம்னா ஏதாவது ஒரு செகண்டாவது நான் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக தான் சொல்லியிருக்கோமா அந்த மாதிரி இருக்கணும். அதனால தான் அதான் வெளியில் இப்போ நிறைய பேர் இப்போ அதான் சொல்கிறேன்னே, ரொம்ப தூரம் ஒரு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டரில் இருந்து நமக்கு இது பண்ணுறாங்க.
அவங்களுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து நாங்கள் டாக்டர்கிட்டலாம் பர்மிஷன் வாங்கியாச்சு. கூடிய சீக்கிரத்தில் என்ன ஹாஸ்பிட்டலு டாக்டர் நேம்லாம் சொல்லிவிடுவோம். நீங்கள் அவங்கள்ட்ட போய் நேரடியாக நீங்கள் போய் பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு ஓகே இங்கேயே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சுனாக்கா நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கேயே தங்குற மாதிரி இருக்கும். அதுதான் முடிவு பண்ணிக்கலாம். ஓகே சரி பாய். நான் வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ பேசணும்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த அதை வந்து நம்ம நாளைக்கு பேசுவோம். ஓகே பாய்.